ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பல்லவ் விலாக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா, சென்னை கோயம்பேட்டில் இருக்கிற நமது கேப்டன் திரு விஜயகாந்த் அவருடைய சமாதியை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியூரில் இருந்துக்கிட்டுலாம் வந்து பார்க்குறாங்க. நம்ம சென்னையிலே இருந்துக்கிட்டு நம்ம போய் பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த சமாதியை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தாங்க. அதுக்கு முன்னாடி அலோவ் பண்ண மாட்டாங்களாம், அதுக்கப்புறம் வந்தாலும் அலோடு கிடையாது. ஸோ வெளியூர்லேருந்து வருவாங்க, இதுக்கேற்ற மாதிரி டைம் ஷெட்யூல் பண்ணி வந்தால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வெளியூர்லேருந்து தாங்க வந்திருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க சொல்கிற கருத்துக்கள்லாம் பாருங்கள், நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. இது நல்ல ஒரு அழகான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. விஜயகாந்த் வந்து அடிக்கடி சொல்லுவாராம், எனக்குன்னு ஒரு இடம், எனக்குன்னு ஒரு இடம். ஸோ அந்த இடத்த பார்க்க தாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். அந்த இடம் இதுதான் அப்படின்னும் போது கொஞ்சம் நம்மளுக்கே கண்ணு கலங்குது. ஒரு மனுஷன் இருக்கும்போது அவர் செஞ்ச நல்ல காரியங்கள்லாம் எப்போதும் வெளியே வராது. பட் அவரோட மறைவுக்கு பிறகு தான் இதெல்லாம் கூட செஞ்சுருக்கிறாரா அப்படின்ற அளவுக்கு தாங்க இருக்கும். செப்பல் போடலாம் உள்ள அலோடு கிடையாது, வெளியே தாங்க. நம்ம இந்த பேரிகார்ட் போட்டிருக்காங்க பாருங்கள், இதுக்கு தாண்டி நம்ம செப்பலை விட்டோம்னா நம்ம ஏன்னா வெளியே வர வழி வேறு வழி. ஸோ அந்த வழியாக நம்ம எடுக்கிறதுக்கு செப்பல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் உள்ளே விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது மாதிரி சாப்பாடு தரதா சொல்கிறார். நான் போகும்போது மதியம் மணி 2, ஆனால் 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக சாப்பாடெலாம் அன்னதானம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. எல்லா மக்களும் அது ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா அவரோட தலைமை கழகம் ஆஃபீஸ்க்கு தாங்க நம்ம வந்திருக்கிறோம். அவருடைய தலைமை கழகத்துக்கு தான். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே செல்ஃபி பிரியருங்க தாங்க. அவரோட ஃபோட்டோ முன்னால் நின்று செல்ஃபி எடுக்க, ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க இப்படின்னு சொல்லிட்டு மக்களும் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தாங்க. 2 மணிக்கு இவ்வளோ கூட்டம்னா உள்ள வீக்கெண்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. இது ஆஃபீஸோட மேல் ஃபஸ்ட் ஃப்ளோர். இது ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் எப்படி இருக்குது, மேலெலாம் போகிறதுக்கு நம்மளை அலோவ் பண்ணலாங்க. நல்லா கீழே வரைக்கும் பார்த்துட்டு வந்தாச்சு. மக்களும் நல்லா அழகாக ஒரு லைனில் நின்று அந்த சாப்பாடையும் ரொம்ப ஆர்வமாகும். ஏன்னா வெளியூர்லேருந்து வராங்க இல்லைங்க, அதை சுற்றி நியரஸ்ட்டாக எந்த ஹோட்டல் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களும் அதை விரும்பி அது வாங்கி சாப்பிட்டாங்க. எங்கே சுற்றினாலும் விஜயகாந்த் ஃபோட்டோவும் அவர் வாழ்ந்த சரித்திரத்தையும் அழகாக ஒரு சித்தரித்து வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்கோட அவர் என்ன பண்ணார், இந்த ஃபோட்டோக்கு என்ன மீனிங் இப்படின்ற அளவுக்கு தாங்க இருந்து. நம்ம யாரையும் போய் எதுவும் கேட்க வேணாங்க, நம்ம உள்ளே போகணுமா அழகாக கைட் பண்ணுறாங்க, நம்ம போய் சூப்பராக பார்த்துட்டு வர அளவுக்கு தாங்க இந்த விஜயகாந்தோட சமாதி இருந்ததுங்க. நானும் அப்படி தான் போயிட்டு லைனில் நின்று பார்த்துட்டு நானும் பிரமிச்சு போயிட்டேன். சரிப்பா அப்படியே உள்ளே வந்தோம். லைனில் நின்று எல்லாம் பார்த்தாச்சு. பூவெல்லாம் போடுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வாங்கிட்டு போகிற பூவெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக தராங்க. ஏன்னு கேட்டால் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான மக்கள் வராங்க. எல்லாருமே போட்டு அந்த சமாதியை மூடிறதுனால நம்ம வாங்கிட்டு போகிற பூலேருந்து எடுத்து கொஞ்சமாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. வெளியே பூலாம் விற்கிறாங்க, 10 ரூபா ஒரு பாக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் கடவுள் மாதிரி அவரை நினைக்கிறவங்களாம் மாலையே போட்டு கூட வழிபாடு பண்ணுறாங்க. கடவுள் மாதிரி அவரை நினச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்குண்டான ஏற்பாடும் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளை கிட்ட மட்டும் நம்மளது அலோவ் பண்ணுறது கிடையாது. பட் ஒரு நியரஸ்ட்டாக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குண்டான ஏற்பாடுக்கு ஆள் நிற்க வச்சுருக்காங்க. நம்ம மொபைலை கொடுத்தா அவங்க அழகாக எடுத்து கொடுக்குறாங்க. போலீஸ் பாதுகாப்போட நல்லா அழகாக எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அழகாக நடந்து மக்களும் அந்த இது ஏற்றுக்கிட்டு வரிசையில் நின்று அழகாக பொறுமையாக சைலண்ட்டாக நின்று பார்க்குறாங்க. இதுதாங்க எனக்குன்னு ஒரு இடம் சொன்னார்ல, இது தாங்க அது அவரோட இடம். இந்த இடத்துல பாருங்கள், சுற்றி 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 மக்கள் தாங்க நின்று ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க. பார்க்கும் போதே கொஞ்சம் மனசுக்கும் கஷ்டமாக தான் இருந்தது நம்மளுக்கு. நீங்கள் யாராவது வெளியூரில் இருந்து இதை பார்க்க முடியலையே, நம்மளால் போக முடியலையே அப்படின்னு நினைக்கிறோம், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நமக்கு நேரில் பார்த்த மாதிரியே நம்மளுக்கு ஒரு இமேஜ் நம்மளுக்கு கிடச்சிரும். விஜயகாந்த் ஃபோட்டோ எல்லாமே அப்படி தாங்க. நானும் ஒரு 10 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு போனேன். பட் அவங்க ஃபுல்லாக போடக்கூடாது, கொஞ்சமாக தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அள்ளி கொஞ்சமாக தந்தாங்க. அந்த பூவை ஒரு பேஸ்கெட்டில் கொட்டி வச்சுக்கிறாங்க. நம்ம பூவே வாங்கிட்டு போடலாம் கூட பரவாயில்லைங்க, அவங்களே நல்லா அழகாக ஒரு கை நிறைய நம்மளுக்கு பூ தராங்க. அதை நம்ம போட்டு அவரை நம்ம இது பண்ணிட்டு வரலாம். அந்த அளவுக்கு தான் ஏற்பாடெலாம் சும்மா பக்காவாக இருந்ததுங்க. எந்த இதுவும் நம்ம சொல்ல முடியாது. அது உள்ளே போயிட்டு அந்த அளவுக்கு தான் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்க நிறைய வீடியோஸில், எப்போ வேணால் பார்க்கலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு. அதெல்லாம் கரெக்டு தாங்க. வீடியோக்காக மட்டும் சொல்லாமல் நேரில் போய் பார்க்கும் போது தான் இதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மை. பாருங்க, இப்பயே மணி 2 இவ்வளோ பூ சேர்ந்து போச்சு. ஸோ அதனால தான் அவங்க அலோவ் பண்ணுறது கிடையாது. ஒருத்தர் பாருங்க மாலையே வாங்கிட்டு வந்தார். நம்ம கிட்ட போய் போட முடியாது. பட் அது ஒரு ஆள் நின்று அதை போட்டு நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்து நம்மளோட மொபைலில் ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு தருவாங்க. அந்த பாருங்க, கடவுளை வழிபடுற மாதிரி இவங்களாம் அவரோட தீவிர ரசிகர்கள் போல இருக்குது. அதனால தான் இவ்வளோ ரொம்ப உண்மையோடு அவரை வணங்குறாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கூட்டம் பாருங்கள், சரியான கூட்டம் இருந்தது. லைனில் நின்று தான் வரணும். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம், என்ன வேணால் நம்ம பண்ணலாங்க. அந்த அளவுக்கு தான். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணல. சில இடத்துலாம் பண்ணால் ரொம்ப கெடுபிடி பண்ணுவாங்க. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம போய் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் டைம் தராங்க. நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கவோ என்ன பண்ணவோ அவரை கும்பிட்றதுக்கோ ஏதோ ஒன்று செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தராங்க. அந்த மாதிரி தான் எல்லோரும் நின்று எடுத்து நானும் அப்படி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இப்படி தான் போச்சு. நீங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, என் கூடயே நீங்களும் பாருங்கள்.
சுற்றி வெளியூர் ஆளுங்க தாங்க. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்னைன்னு சொல்கிறத விட சென்னையை தாண்டி இருக்கிறவங்க நிறைய மக்கள் தாங்க இருந்தாங்க. பெரிய வரிசையில் நின்று தான் போகணும், இப்படி நிறைய இருக்குது. அது வந்து ஒரு ஒழுக்கத்துக்காக சொல்கிறாங்க. மற்றபடி இது கெடுபுடின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக அவரோட சமாதிக்கு பக்கத்தில் எம்ஜிஆர் சிலை ஒன்று, தங்கத்திலேயே செஞ்ச ஒரு சிலை ஒன்று வச்சுருக்குறாங்க. அது வந்து இப்போ தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. விஜயகாந்த் கூட பாருங்கள், எல்லாரும் செல்ஃபி எடுத்துதாங்க எம்ஜிஆரோட சிலை. ஏன்னா விஜயகாந்த் வந்து எம்ஜிஆரோட தீவிர ரசிகரம். அதனால் அவரோட ஞாபகமாக அவரோட சிலையும் அந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. இது வந்து இப்போ புதுசாக ஏற்பாடு பண்ணியிருக்குதா சொல்கிறாங்க. அந்த இடத்துல தெரியல. இவரோட கட்சி கொடி அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரோட ஃபோட்டோஸ் பிரேமலதா விஜயகாந்த் கூட எடுத்த ஃபோட்டோஸ் இப்படியெல்லாம் 36 திருமண நாளுக்கு வந்தது இல்லைங்க. இது தாங்க விஜயகாந்தோட பிரச்சார வண்டி. இது எனக்கு தெரியாதா அப்படின்லாம் கேட்கப்படாது. இந்த இடத்துல தான் அவர் உட்கார்ந்தது இடம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆள் இருக்கும்போது அவரோட அருமை நம்மளுக்கு தெரியாது, போயிட்ட பிறகு தான் அவரோட அருமை நம்மளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்களே, அது என்னமோ உண்மைதாங்க. இந்த காருக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறே இருக்குதுங்க. எம்ஜிஆரோட தீவிர ரசிகராக இருந்தார் இவர் விஜயகாந்த். எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னே எம்ஜிஆர் வந்து அவரோட தேர்தல் பிரச்சாரத்துக்காக இந்த வண்டியை ப்ளூ கலர் வேனை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாருங்க. அவரோட மறைவுக்கு பின்னால் விஜயகாந்த் அவர்கள் போயிட்டு ஜானகி அம்மா கிட்ட கேட்டதன் பேரில் இந்த வண்டி எனக்கு வேணும்னு கேட்டதுனால 1996 தான் ஜானகி அம்மா வந்து இந்த வண்டியை விஜயகாந்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியோட நம்பரை 2005. அவர் கட்சி தொடங்குந்தா தேமுதிக தொடங்குந்தா 2005ங்க. அதுக்கு 2021 தான் அந்த வண்டியை அவர் புதுசாக வாங்கியிருக்காரு. அது பழசாயிடுச்சுனால இந்த வண்டியை தான் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர் உட்காந்து பிரச்சாரம் செய்த இடம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நாங்கள் எல்லாம் வேலூர்லேருந்து வரோம். தமிழ்நாட்டுக்கு மக்களுக்காக எவ்வளவோ நல்லது செய்த கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இறப்புக்கு வர முடியாத பட்சத்தில் இப்பொழுது அவர் சமாதியில் வந்து மனதுக்கு நிறைவாக இங்கிருந்து செல்கிறோம். இவர் போன்று இன்னொரு தலைவன் தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். ஆன்ம சாந்தியுடைய தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் யாராவது நியரஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக போய் இதை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. வெளியூரில் இருக்கிறவங்க பார்க்க முடியாது, வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.